Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணாவரம் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தடுப்புச் சுவர் இடிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணாவரம் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தடுப்புச் சுவர் இடிப்பு. ஆக்கிரமிப்பால் கழிவுநீர் தேங்கி சுகாதார கேடு ஏற்படுவதாக கூறி கிருஷ்ணாவரம் கிராம மக்கள் சாலை மறியல். அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது தள்ளுமுள்ளு. சாலை மறியலை கைவிட்ட மக்கள் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தடுப்புச் சுவரை கடப்பாறையால் இடித்ததால் பரபரப்பு. ராணிப்பேட்டை கிருஷ்ணாவரம் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தடுப்புச் சுவர் இடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கின்றோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஷரத். ஷரத், சொல்லுங்க, ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள தடுப்புச் சுவர் அங்கு இருக்கக்கூடிய கிராம மக்களால் இடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்கலாம். ரம்யா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாவரம் கிராம பகுதி வழியாக பார்ப்போமானால் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 6க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவு நீரானது கால்வாய் வழியாக வந்து இந்த கிராமத்தின் வழியாக கடத்தி செல்கிறது. இந்த நிலையில சமீபத்தில் மாதங்களுக்கு முன்பாக பார்ப்போமானால் இந்த கிருஷ்ணாவரம் கிராம பகுதி வழியாக கழிவுநீர் வெளியேற்ற செல்லக்கூடிய வழித்தடத்துல பார்ப்போம்னா தனக்கு சொந்தமான இடம் என ஒரு தனிநபர் தெரிவித்து அந்த கால்வாயை அடைத்து தற்போது பெரிய அளவில் வந்து தடுப்பு சுவராக அமைத்திருக்கிறார். இதன் காரணமாக கழிவு நீரானது வெளியேற முடியாமல் அந்த கிராம பகுதியிலேயே தேங்கி சுகாதார சீர்கேடானது ஏற்பட்டு வருவதாக அந்த கிராம மக்கள் தெரிவித்து ஆற்காடு பிடிஓ அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல மாதங்களாகவே கோரிக்கை மனுவினை வழங்கி வருகின்றனர். தற்போது அவர்கள் கேட்பதெல்லாம் அந்த கழிவுநீர் கால்வாய் செல்வதற்கான வழித்தடத்தை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை முன்வைத்து வரக்கூடிய நிலையில அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையில மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து முன்னெடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இன்று ஆத்திரமடைந்த கிருஷ்ணாவரம் கிராம மக்கள் கிருஷ்ணாவரம் கிராமம் அருகே இருக்கக்கூடிய 3 வழி சாலை சந்திப்பு, அதாவது ஆற்காடு ஆரணி நெடுஞ்சாலையில பார்ப்போம்னால் சாலை மறியல் போராட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் வந்து ஈடுபட்டாங்க. இந்த மறியல் போராட்டமானது கடந்த 2 மணி நேரமாக அந்த பகுதியில் வந்து நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது அங்கே ஏற்பட்டது. மேலும் இந்த தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணிப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் கிராம மக்கள் சமரசம் ஏற்படாத நிலையில நீண்ட நேரமாக போராட்டம் நடைபெற்றதால் அவர்களை வந்து கைது செய்யும் நடவடிக்கையில காவல்துறையினர் இறங்கினர். அப்போது கிராம மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக நடைபெற்றதால் அங்கு பெரும் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதற்கப்புறம் ஒரு 20 நிமிடம் கழித்து தற்போது அவர்களை சமாதானம் செய்து அந்த கிராம பகுதிக்கு காவல்துறையினர் அவர்களை அனுப்பி வைத்திருந்த நிலையில தற்போது அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர்களை அந்த கிராம மக்களை தற்போது சுத்தியல் கடப்பாறை போன்ற பொருட்களை கொண்டு தற்போது இடித்து தரைமட்டமாக்கும் பணியில வந்து தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் தற்போது இப்பகுதியில் வந்து பொதுமக்களே தன்னிச்சையாக தற்போது தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய தடுப்பு சுவரை வந்து இடித்து அப்புறப்படுத்த தகவலை அறிந்து மீண்டும் காவலர்கள் வந்து குவிக்கப்பட்டு தற்போது அதனை தடுத்து நிறுத்தி கிராம மக்களிடம் வந்து தற்போது இங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. ரம்யா, இதன் காரணமாக பெரும் பரபரப்பான சூழ்நிலையானது இங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார்.